திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவு இன்னும் வரவில்லை. பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. பாமக விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. என்னால் தொடங்கப்பட்ட பாமக வளர்த்தது நான் தான். என் மூச்சு இருக்கும் வரை தலைவராக செயல்படுவேன். நிர்வாகிகளுக்கு நான் வழங்கிய பொறுப்பு தான் நிரந்தர பொறுப்பு. பாமக இணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட அருள் தொடர்ந்து மாவட்ட செயலாளராகவும் செயல்படுவார். 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்தேன். அந்த கட்சிக்கு நான் தலைவராக செயல்படக்கூடாதா? கருணாநிதி பாணியில் பாமகவின் தலைவராக நான் தான் இருப்பேன். ஸ்டாலின் பாணியில் அன்புமணி செயல் தலைவராக இருக்கட்டும். என் மனசாட்சி நீ மூச்சு இருக்கும் வரை தலைவராக இரு என கூறியது. மனசாட்சி சொன்னதால் மூச்சு உள்ள வரை நானே தலைவராக செயல்படுவேன். எனக்கு பிறகு அவர்தானே தலைவராக இருக்க போகிறார். எல்லா பொறுப்புகளுக்கும் முக்கிய பொறுப்பு செயல் தலைவர் பொறுப்புதான். பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் கடந்து நாகரிகமாக நளினமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த கட்சியை கொண்டு வர என்னை போல் இந்தியாவில் எந்த தலைவரும் பாடுபட்டு இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நான் பாடுபட்டு இருக்கிறேன். பதவி சுகத்தை நான் விரும்பி இருந்தால் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் சென்றிருப்பேன். 4-5 பிரதமரிடம் நான் பழகியிருக்கிறேன். அரசு கட்சிகளுக்கு நான் போக மாட்டேன். சுயம்புவாக இருந்து தனி மனிதனாக இந்த கட்சியை நான் உருவாக்கினேன். இப்பொழுது எனக்கு மனசு சொல்கிறது. அதனால்தான் தலைவர் பதவியில் நீடிக்க விரும்புகிறேன். குடிக்கிறவனுக்கு 2 வருடம் தண்டனை என்றால் சாராயம் விற்கிறவனுக்கு 4 வருடம் தண்டனை தர வேண்டும். எந்த போஸ்டர்களையும் கிழிப்பது நாகரிகமான செயல் அல்ல. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக பேனர்கள் கிழிக்கப்பட்டது சில விஷமிகள் செயல். கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தலைவர்களை கொச்சப்படுத்தக்கூடாது. என்னோடு தொடக்கத்தில் இருந்து பயணித்தவர்கள் தான் பதவி கொடுத்திருக்கிறேன். பாமகவில் பொறுப்பாளர்களை நியமிக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது. செயல் தலைவர் என்பது சிறந்த பொறுப்பு. அதனை அன்புமணி ஏற்க மறுக்கிறார். எனது 60வது மணி விழாவிற்கு அன்புமணி வராதது வருத்தமான மனநிலையை ஏற்படுத்தியது. தேர்தல் நேரத்தில் பாமக பொதுக்குழு கூட்டப்படும். அப்பொழுது கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். உங்களது 60வது மணி விழாவிற்கு அன்புமணி வராதது குறித்த கேள்விக்கு டாக்டர் ராமதாஸ் கண் கலங்கினார். சரி நம்பர்ல இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.